வெல்கம் பேக் டு சேம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா உல்ஃபோ மேட்ச். அதாவது பார்த்தீங்கன்னா உல்ஃபோ மேட்ச் தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பயுமே உல்ஃபோ மேட்ச் போட்டது கிடையாது. அந்த மேட்ச் தான் உல்ஃபோ மேட்ச் பார்க்க போகிறோம். எப்பயும் சிஎஸ் பிஆர் அப்படின்னு புது புது மேட்ச் போடுறதுனால இப்போ ஒரு மேட்ச் புதுசாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு அப்படின்ட்டு ட்ரை பண்ணோம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அடிக்க அப்படின்ட்டு ஷார்ட்டு அடித்தான் பார்த்தினா வாங்கி ஒரு ஷார்ட்டு பையன் சேர்த்துட்டான் அந்த மார்க்கிட்டு. இன்னும் தெரியல ஒரு அடியில் சேர்த்துட்டான் பையன். அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சேன். 1-0 என்று போய்கொண்டு இருக்கிறது மேட்ச் அப்படின்ட்டு பையன் இங்கே வந்துக்கிட்டு இருக்கான். போகிற ஒரு ஷாட்டு 2 ஷாட்டு எழுவடா அப்படின்ட்டு இப்போ அடங்க அப்படி போவான்னு நினச்சா இப்படியே வரான்டா. அது ஏன் மூலையோட பயங்கரமாக வச்சுருக்கான். இன்னும் ஒரு ஷாட்டில் மழையம் படுத்தாகணும். இங்கடா காணோம். இந்த தான் உட்காந்துருக்கான். இங்கே சாவில் சால் ஒய்யால யாருக்கிட்டா அப்படின்ட்டு 2க்கு முட்டான என்ற மேட்சை கொண்டு போயிட்டுருக்கேன். ஒருவேளை 5 வச்சு முட்டையில் குத்திடலாமோ அப்படின்னு பிளானில் தான் போய்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கு வந்து யூஎம்பியில் கொஞ்சம் டச் விட்டு போச்சு. நல்ல 90 மொத்தமாக வந்து ஒரு 130 ஹெச்பிக்கிட்ட காலியாக போயிருக்கணும். இப்போ வர டேமேஜ் 10 போயிட்டுருக்குது. காலியாக இருக்கணும். பார்ப்போம் எப்படின்ட்டு. ஃப்ரேக்ரே எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. இங்கே வந்துட்டான் பைப்பில் பொறு ஃபுல்லாக மெடி போட்டு வந்துட்டானா. ஓஹோ மண்டையில் அடிச்சிட்டான். அவன் யூஎம்பி இது வச்சுருக்கான் போல் ஈகோ. அதனால தான் அடிச்சுட்டான் நம்மளை. அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதேமாரி ஏறுவோம். மண்டை தெறிக்கணும் கொட்டை விடுவோம். பையன் வந்துட்டானு. ஆஹா நல்ல டேமேஜ் கொடுத்தானு அப்படின்ட்டு நின்றுக்கிட்டே இருந்தேன். பைப்பில் எதிரான் போடு அல்லா செய்யால மெரிய கூட போடாமல் பைப்பில் அங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவன் குத்தி காட்டினா நம்மளும் குத்தி காமிட்டோம். காய்ஸ் லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் அந்த வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் வந்து பண்ணிவிடுங்க. ஓகேவா? இது 2 ரவுண்டு. அடுத்த ரவுண்டு 3-1 இப்போ மேட்ச்சு. மொக்கொட்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு கவலை சொல்கிறேன். நம்மள அடிச்சு கொடிச்சுட்டான் போடு. 5000 மூமெண்ட் அப்படின்ட்டு 10% சார்ஜ் வந்துச்சுன்னு சொல்லி போட்டிருக்கேன். மிச்சப்படி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே பார்த்தீங்கன்னா 4+1 நம்ம தான் லீடிங்கே. வச்சு குத்திடலாம். இப்போ மட்டும் நான் சும்மாவா 1 வச்சு குத்து அப்படின்னுக்கிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இந்த வெளியே வாடா அப்படின்ட்டு வந்துட்டான் பைப்பில். க்ளோவில் போடு. ஆஹா நெட்டு கிடைக்கான். ஆஹா க்ளோவில் விழுவாமல் சேர்த்துட்டேன். க்ளோவில் ப்ரெஸ் பண்ணேன். ஆனால் க்ளோவில் விழுவல. ஆனால் உட்காந்து எழுந்துச்சு. அதுதான் மேட்ச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த கண்ட்ரா எடுப்பான் இப்படின்னு பார்த்துக்கிட்டே ரொம்ப பிஸ்டலா. ஏன்னா இதாக எடுத்திருக்கான். நல்லா ஒன்ட்டா படிப்பானோ. அப்போ பெரிய கையாக தான் இருப்பான். அதனால தான் இதை எடுத்திருக்கான் போல. நம்மளும் சுற்றி ஆட்டம் காட்டுவான். அடிக்கிற வரைக்கும் பார்ப்போம். ஐயோ சரமாக ரெட்டு கொடுத்துட்டான். மண்டவரெலாம் காணாமல் போயிடுச்சு. அவன் அடியில் கைஸ் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ தினைக்கு போடுறோம். நம்ம இங்கே யூஸ் போக மாட்டேங்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தினைக்கும் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கனால நீங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஹா வந்துட்டு அப்படி மாடர்ன் வச்சிட்டானே பைப்பில். இந்த கண்ணில் நல்லா அழகாம் போல். இப்போ 3-4 மேட்ச் போய்ட்டுருக்குது. இப்படியே விட்டால் மேட்ச் லீடிங் போய்டும். இந்த மேட்ச் எதனா ஒன்று மந்திரம் போட்டுக்கடா அப்படின்ட்டு போட்டுவிட்டு கிரிட்டுன்னு ஓடினேன். ஆரம்பமே அமக்கலமாக புகையை கலப்புறான். ஏடா டேமேஜ் எனக்கு வேறு ஒரு பயம். நமக்கு வேறு அடிக்க தெரியாது. அவன் வேறு நம்மளை அடிச்சுக்கிட்டானா சோழி முடிஞ்சு அப்படின்ட்டு 18 ஒரு 20 கொடுத்துட்டேன் டேமேஜ். ஐயால செத்துருப்பானா அப்படின்ட்டு. ஆஹா தரமான ஒரு டாப் ஜெயிச்சாச்சு. ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.